அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் வந்து இதெல்லாம் இருந்தால் ரத்து செய்யப்படலாம்ட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அந்த முழுமையாக பார்க்க போகிறோம். இது போன்ற ஒரு ரேஷன் பற்றிய துல்லியமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் என்னென்ன காரணங்களுக்காக ஒருவருடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து சேரும். தமிழ்நாட்டில் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான புதிய ரேஷன் கார்டு வந்து கொடுக்கப்படும். அதே வேளையில் சிலருடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படுகின்றன. அதே போல் தான் மாறி தான் இருக்குது. ஒன்று புதுசாக வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் பழசெல்லாம் வந்து ரத்து செய்யப்படுறாங்க. அது என்னென்ன காரணம் இருக்கும் அப்படின்றத அந்த முழுமையாக பார்க்க போகிறோம். பொதுமக்கள் தெரிந்து கொள்வது அவசியம். தமிழ்நாட்டில் ஒரு ரேஷன் கார்டை ரத்து செய்ய பல்வேறு காரணங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோன்னா அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலி ரேஷன் கார்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போலி ரேஷன் கார்டு. ஒரு குடும்பம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகளை வச்சிருந்தா அல்லது தவறான தகவலை கொடுத்துருந்தா ரேஷன் கார்டை வந்து அப்படி பெற்றிருந்தா கூட அதை ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தவறான தகவல், இது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர், முகவரி அல்லது வேறு ஏதேனும் ஒரு முக்கியமான தகவல் தவறாக இருந்தால் அதை சரி செய்யாத பட்சத்தில் ரத்து செய்யப்படலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வருமான உச்சவரம்பு. ரேஷன் கார்டுகள் குறிப்பாக பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்களுக்கானவை அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட வருமான வரம்புகளுக்கு உட்பட்ட மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வருமான வரம்பை ஒரு குடும்பம் தாண்டும் பொழுது அதன் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ஒரு ஏஜ் லிமிட், இது எப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து இது தாண்டினா கிடையாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது. அதே போல் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நான்காவதாக இறப்பு அல்லது இடம்பெயர்வு அப்படின்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இறந்தாலோ அல்லது தமிழ்நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறினாலோ அந்த கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, திருமணமான பெண்கள் அவர்களுடைய பெயரை வந்து கணவரின் ரேஷன் கார்டில் சேர்த்து பிறகு பழைய கார்டுலேருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவ்வாறு செய்யலைன்னா வச்சுக்கோங்களேன், ரெண்டு கார்டுலேருந்துமே வந்து பேர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அப்போ ஒரு அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, சரியான பயன்பாடு இல்லாதது. சில குடும்பங்களில் நீண்ட நாட்களுக்கு ரேஷன் கடையில் பொருள்கள் வாங்காமல் இருந்திருப்பீங்க. அத்தகைய கார்டுகளை அரசு ஆய்வு செய்து பயன்பாட்டில் இல்லாததாக கருதி ரத்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல விஷயத்தால ரேஷன் கார்டெலாம் ரத்து செய்யப்படுது. இது போல் இதுக்கப்புறம் செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு அப்படி தெரியும். இல்லைனா வந்து உங்களுடைய ரிலேஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஏற்பட்டுரும். அதே போல் ரேஷன் பற்றிய ஒரு துல்லியமான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.